அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயிலுடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கோயிலுடைய தினார் மதிப்பு உள்ளதான் பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 953 ரூபாய் 7% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 9% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாய் 4% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 20% உள்ளது. அதே போல அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். அமான் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 10,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 286 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 279 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல இலங்கைக்கான ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கு 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 967 ரூபாய் 66% வழங்குறாங்க. அதே போல 20,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 983 ரூபாய் 30% வழங்குறாங்க. 10,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 1041 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 283 ரூபாய் 60% வழங்கியிருக்கிறாங்க 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல இலங்கைக்கு 985 ரூபாய் 22% வழங்குறாங்க 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல 970 ரூபாய் 90% வழங்குறாங்க 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல 964 ரூபாய் 32% வழங்குறாங்க 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 100 தினார் 105 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு இந்த ரேட் வழங்குறாங்க. அதே போல் மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள சஜில் எக்ஸ்சேஞ்சுக்கு அழைப்பு விடுங்க. 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கம் ஊடாக. அதே போல் கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 278 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. இலங்கைக்கு 962 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் யூஏஇ எக்ஸ்சேஞ்சை பற்றியும் தொடர்ந்துமே தெரியத்தாரது. யூஏஇ எக்ஸ்சேஞ்சில் இந்த நாட்களில் நேற்றைய தினம் கூட பார்த்துருப்பீங்க, நல்ல பெஸ்ட்டான ரேட் வழங்குறாங்க. 290 ரூபாய் வரைக்கும் இந்தியாவுக்கு வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் இலங்கைக்கும் 200 300 500 தினார் அனுப்புகிறவங்களுக்கும் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட நல்ல பெஸ்ட்டான ரேட் தான் வழங்கியிருக்கிறாங்க யூஏஇ எக்ஸ்சேஞ்ச். நேற்றைய தினம் கூட வாய்ஸில் பார்த்துருப்பீங்க, நல்ல பெஸ்ட்டான ரேட். அதே மாதிரி மக்கள் வங்கிக்கும் இந்த நாட்களில் சேம் ரேட் தான் வழங்குறதா சகோதரர்கள் சொல்லியிருந்தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதிக பணம் அனுப்புகிறதா இருந்தால் யூஏஇ எக்ஸ்சேஞ்ச் இஸ் பெஸ்ட். அதே போல் கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையும் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றி சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு அக்கௌண்ட் நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் பற்றுச்சீட்டை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சில நேரங்களில் உள்ள வேலை செய்கிறவங்களே பிழை விட்டுருவாங்க. அதே போல் முக்கியமான ஒன்று, அவங்க சொன்ன அதே ரேட் இன்க்ளூட் ஆகிருக்கான்றதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களை மறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. குறிப்பாக ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரையில் இப்போதைக்கு வரைக்கும் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக ஆரம்பிடுறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறுவிடுறாங்க. இந்த எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு ஒரு ரூபாய் தினார், அதாவது 250 ஃபீல்ஸ் சரி லாபமாக இருக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணம் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட் எவ்வளவு இருக்குது அப்படின்றத முதல்ல கேளுங்க. நீங்கள் இப்போ ஒரு 500 தினார் அனுப்ப போகிறீங்கன்னு போது ஒரு 2-3 எக்ஸ்சேஞ்சில் தேடி பாருங்கள். ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு ஒவ்வொன்றை விட ஒவ்வொன்று டிஃப்ரெண்ட்டான ரேட்டுகள் கிடைக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் தேடி பார்த்து
நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி நிறைய பணிப்பெண்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்காது. அதனால் வெளியில் போகக்கூடிய ஓட்டுநர்கள் அவங்களுக்கும் முடிந்த வரைக்கும் இது போன்ற வாய்ப்புகளை பெற்றுக் கொடுங்க. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் பரக்கத் செய்வான். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 111 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 463 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 589 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 815 ஃபேல்ஸ். தங்க விலை மறுபடியும் 100 ஃபீல்ஸால் கம்மியாகிட்டு வருது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் என்ன நிலைமைன்னு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எல்லாருடைய பிரார்த்தனையும் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன சந்தோஷமான விடயம் என்றதையும் பார்ப்போம். அதே போல இதோ உங்களுக்கான கடைசி வாய்ப்பு, இறுதி வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. இதோ உங்களுக்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த மாத இறுதிக்குள் முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா டிராஃபிக் போலீஸாக மாறிய டெலிவரி ஓட்டுநர், கடைசியில் அதுவே அவருக்கு ஆப்பாக கூட மாறலாம். டீசலுக்கான விலையை உயர்த்துவதற்கு புதிய திட்டம். டாக்ஸ் வரி அதிகரிக்க போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. கமிங் சூன், வரி விதிக்கப்படும். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். சின்ன புள்ள மாதிரி செய்தி போட்டிருக்கிறேன்னா நல்லா தெளிவாக தான் சொல்லியிருக்கிறேன். 2015ஆம் ஆண்டு, இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5 வெள்ளிக்கிழமை வந்திருக்குது. சரியா? 2ஆம் தேதி, 9ஆம் தேதி, 16ஆம் தேதி, 23ஆம் தேதி, 30ஆம் தேதி 5 வெள்ளிக்கிழமை வந்திருக்குதா? 2015ஆம் ஆண்டு. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் இப்போ பார்க்க போகிறது ஜனவரி 2016. நான் சொன்னது ஜனவரி மாதம். 2017 ஜனவரி மாதம் இருக்குதா 5 வெள்ளிக்கிழமை? இல்லை. ஜனவரி 2018ஆம் ஆண்டு இருக்குதா 5 வெள்ளிக்கிழமை? இல்லை. ஜனவரி 2020 இருக்குதா? ஆமாம், இருக்குது. அப்போ 2015லேருந்து 2020 5 வருடத்துக்கு அப்புறமா தான் 5 வெள்ளிக்கிழமை வந்திருக்குது ஜனவரியில். அதுக்கு அடுத்ததா 2021 வந்திருக்குது. அதுக்கப்புறம் 2022 வந்திருக்குதா? இல்லை. 2023 வந்திருக்குதா? இல்லை. 2024 வந்திருக்குதா? இல்லை. அதுக்கப்புறமா கடைசியாக 2025 வந்திருக்குது. ஜனவரி மாதத்தில் இந்த 5 வெள்ளிக்கிழமை வாரது மிகவும் அரிதாகத்தான் வருது. இந்த வருட பிறப்பில் வரக்கூடிய, இந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய 5 வெள்ளிக்கிழமையை பற்றி தான் நான் சொன்னேன். அதில் சில விடயங்கள் இருக்குது. மற்றபடி சில நேரங்களில் ஒருவேளை நீங்கள் வருடத்துக்குள்ளே நான் சொன்னேன் அப்படின்றதால நீங்கள் ஒவ்வொரு வருடமாக தேடி பார்த்துருக்கலாம். அது என்னுடைய பிள்ளையாக கூட இருக்கலாம். ஆனால் ஜனவரி மாதம் மட்டும் 5 வெள்ளிக்கிழமை வாரது மிகவும் அரிது. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு புதுசாக வேற பூதம் கிளம்புது, பீதியை கிளப்புறாங்க. எத்தியோப்பியாவில் இவ்வளவு நாளாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, பூகம்பம், நில அதிர்வு தொடர்ந்து மணித்தியாலத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்துச்சு. இப்போதைய சூழலில் பல எரிமலைகள் தற்போது வெளியாக ஆரம்பிச்சிருக்குது. எரிமலை குழம்புகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுவும் ஒரு வகையில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தலாம். ஏன்னா ஒரு சில எரிமலை குழம்புகள் பார்த்திங்கன்னா வெளியாகி அப்படியோ ஊருக்குள்ளே ஊர்வலம் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு சில இடங்கள் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. பல இடங்களில் இருக்கக்கூடிய எரிமலைகள் இப்போ குமுற ஆரம்பிச்சிருக்குதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அல்லாஹு ஆலம், எல்லாமே இறைவனுடைய ஹதரத், எல்லாம் இறைவனுடைய நாட்டம். எது நடக்குதோ அது நன்றாகவே நடக்கும், நடக்க இருக்கிறதும் நன்றாகவே நடக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். நான் மேடம் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்ற மாதிரி நிதி அமைச்சர் தற்போது 200 மில்லியனுக்கும் மேல் அதிகமாக செலவு போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், அதே மாதிரி மருந்து வகைகள், அதே மாதிரி செலவுகள் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சுட்டு உடனடியாக இன்னொரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. கமிங் சூன் இன்கம் டேக்ஸ், அதாவது வரி அறவிடுவது விரைவில் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. எதெல்லாம் வரி அறவிட போகிறாங்க அப்படின்னு தெரியலை. அதே மாதிரி முக்கியமான விடயம் மருந்துகள் அப்படின்னு போது, ஹெல்த்துன்னு வரும்போது ஒருவேளை கட்டணங்கள், மருந்துக்காக நாம் பே பண்ணுற கட்டணங்கள் 1 தினாரில் இருக்கிறது 2 தினார் ஆகலாம், 5 தினார் ஆகலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம் பணம் அனுப்புறது. இந்த நாட்டில் நிறைய பேர் சம்பாதிக்கிறீங்க, நிறைய பேர் வியாபாரம் பண்ணுறீங்க. ஆனால் பெரிய அளவான, இப்போ நம்ம நாட்டு மாதிரிலாம் இன்கம் டேக்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய அளவான பாதிப்பு நம்மளுக்கு இந்த நாடுகளில் இல்லை. ஆனால் எதிர்வரும் நாட்களில் வரிகளை அதிகரித்தாங்கன்னா கடைசியில் இன்கம் டேக்ஸ் கட்டியே காலம் போயிடும் போல். அடுத்தது நாட்டுக்கு பணம் அனுப்புறதுக்கு குறைஞ்சது 2 தினார்லேருந்து 5 தினார் வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கமிஷன் காசு கடைசியில் 5-10 பேர் சேர்ந்து
தான் ஒரு அக்கௌண்ட்டை பிடிச்சி அனுப்பி நாட்டிலேருந்து அந்த பணத்தை பிரித்து வேறு வேறு அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிற மாதிரி சூழல்கள் வரலாம். 5 தினார் என்னும்போது கிடைக்கிற 100 தினார் சம்பளத்தில் 5 தினாரை கமிஷனுக்கு அனுப்பினா நல்லா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல் வருதுன்னு. எதிர்வரும் காலங்களில் நிம்மதியான வாழ்க்கையும் இல்லாமல் சம்பாதிக்கிறதுல பாதியையும் இங்கேயே கட்ட வேண்டி வருமோ தெரியலை. ஏற்கனவே டிராஃபிக் ஃபைனெல்லாம் அதிகரிச்சிட்டாங்க. ஓட்டுநர்களும் ரொம்ப கவனம். அனைவருமே தயாராக இருங்க. இன்ஷா அல்லாஹ் எது வேணாலும் நடக்கலாம். வர்த்தக அமைச்சர் கலீஃபா அல் அஜில் விநியோக மையங்கள் திட்டம் 70,000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்படும் சேவைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஒவ்வொரு மையத்திற்கும் 500 முதல் 1000 சதுர மீட்டர் வரையிலான சேமிப்பு இடங்களை உள்ளடக்கியது மற்றும் குடிமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான திறனை வழங்குகிறது. இன்னும் அதிகமான வேலைப்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக தெரிவிச்சிருந்தேன், டெலிவரியாகவே வீட்டுக்கே கொண்டு வந்து தொம்மின் ஐட்டங்களை வந்து கொடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர போகிறாங்க. அதோடு சேர்த்து இப்போ குறைஞ்சது 500லேருந்து 1000 சதுர மீட்டர் அளவிலான சேமிப்பு கிடங்குகளையும் உருவாக்க போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. மொத்தத்தில் சோம்பேறிகளாக போகிறீங்க, வீட்டிலேருந்து எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி. நல்லம் சூப்பர். அடுத்ததா சோர்ஸ் அல் ஹப்பாஸ் அமைச்சரவை தீர்மானம் டீசலை உயர்த்துற மாதிரியான ஒரு கூட்டம் ஒன்று கூடியிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. புதிதாக ஒரு விலை வரப்போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. டீசல் அப்படின்னும் போது டீசல் உபயோகிக்கக்கூடிய இப்போ லாரிகள் மற்ற வாகனங்கள் டீசல் விலை அதிகரிச்சிச்சுன்னா பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயும் கடைசியில் காசில் கை வச்சுருவாங்களோ தெரியலை. 250 ஃபில்ஸாக இருக்கிறது 350 ஃபில்ஸ் 400 ஃபில்ஸாக மாறலாம் பஸ் டிக்கெட். ஏன் டீசல் விலை அதிகரிச்சிச்சுன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வாகனங்களுடைய ரேட்டும் இனி வரும் காலங்களில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 16,000 குடிமக்கள் 1,50,000 வெவ்வேறு தேசங்களைச் சேர்ந்த வெளிநாட்டினர் மற்றும் 70,000 சட்டவிரோத குடியிருப்பாளர்கள், அதாவது பெதூன்கள் பயோமெட்ரிக் இன்னும் பெறவில்லை என்பது தற்போதைய தகவல் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது 1,50,000 பேர் வெளிநாட்டவர்கள் மட்டும் இருக்கிறாங்க. அதே போல் 16,000 குடிமக்களும் 70,000 பெதூன்களும் இருக்கிறாங்க இன்னும் பயோமெட்ரிக் வைக்காம. அதே போல் பார்த்தீங்கன்னா கடைசி வாய்ப்பாக இந்த வாய்ப்பு இருக்குது. இந்த மாத இறுதி வரைக்கும் நைட் ஷிஃப்ட், அதாவது 8 மணி வரைக்கும் இருக்கு இல்லையா, அந்த நைட் ஷிஃப்ட் இருக்கும். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மதியம் 12 மணி அல்லது 2 மணியோட முடிச்சிருவாங்க. மார்னிங் ஷிஃப்ட் மட்டும்தான், நைட் ஷிஃப்ட் ஈவினிங் எல்லாம் கிடையாது. பயோமெட்ரிக் சிஸ்டத்தில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல் இந்த பயோமெட்ரிக் எடுக்காததால் நிறைய பேர் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ டிரைவர்களுக்கு லைசன்ஸ் வந்து கார்டு இல்லை, நிறைய பேருக்கு வந்து லைசன்ஸ் கார்டு இல்லாததால் எல்லாமே அப்ளிகேஷனில் தான், மொபைல் ஐடியில். ஆனால் இப்போ மொபைல் ஐடி ஓப்பன் பண்ண முடியலை பயோமெட்ரிக் எடுக்காத ஓட்டுநர்களுக்கு. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் போடுறதுக்காக போய் பத்தாக்கா மதனியாவை கொடுத்தா உள்ளே என்ட்ரு பண்ணிவிட்டு பத்தாக்கா மதனியா ஆக்டிவ் இல்லைன்னு காட்டுது, உங்களுடைய பயோமெட்ரிக் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம போய் முக்காலஃபா பார்க்குறதுக்கோ அல்லது நம்மளுடைய சிவில் ஐடி வேலிடிட்டியை செக் பண்ணுறதுக்கோ கேன்சல் ஆகிடுச்சா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கோ சிஸ்டமில் போயிட்டு நம்ம அதை பற்றி சிவில் ஐடி ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கு உள்ளே போய் செக் பண்ணால் அதில் கூட பயோமெட்ரிக் கம்ப்ளீட் பண்ணுங்கள், உங்களோட எந்த ஒரு சர்வீஸும் இப்போதைக்கு அவைலபிள் இல்லை அப்படின்னு காட்டுது. இன்னும் கொஞ்ச நாள் போகல ஹாஸ்பிட்டலில் மருந்து எடுக்க முடியாமல் போகலாம். அதே போல் இப்போ பேங்க்கில் ஏற்கனவே பேங்க் ஹோல்ட் பண்ணிட்டாங்க நிறைய பேர். இப்போ அந்த வர்பா பேங்க்கில், அதே மாதிரி திஜாரி பேங்க்கில், கல்ஃப் பேங்க்கில் அப்படின்னு அக்கௌண்ட் திறந்து வச்சுருந்த நிறைய பேருக்கு பணம் இருக்குது, ஆனால் எடுக்க முடியலை, கார்டும் யூஸ் பண்ண முடியலை. ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகியிருக்குது பயோமெட்ரிக் கம்ப்ளீட் பண்ணாதால். நிறைய பேர் கெஞ்சி கேட்டும் வீடுகளில் இல்லை அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நாங்களே வைக்கலை அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதால் பாதிக்கப்பட போகிறது நம்மளுடைய தொழிலாளர்கள் தான், குறிப்பாக எங்களுடைய தூதரகங்கள். இப்போ இந்திய இலங்கை தூதரகமெல்லாம் இது சம்பந்தமாக நிச்சயமாக உள்துறை அமைச்சகத்தோட பேச்சுவார்த்தை நடத்தணும், முறையிடணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, எங்களுடைய தொழிலாளர்களுக்கு வந்து கஃபீல்கள் அனுமதிக்கிறாங்க இல்லை, அஃபிஷியலாக மறுபடியும் ஒரு நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை நிச்சயமாக வைக்கணும். ஏன்னா இதில் பாதிக்கப்படுறது அதிகமாக நம்மளுடைய தொழிலாளர்கள் என்றதால். உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுதால் சபா அவர்களுடைய தலைமையில் தற்போது டிகிரிகளை வழங்கி வைக்கிறாங்க பெண் உயர் அந்தஸ்தில் உள்ள அதிகாரிகளுக்கு. அதே போல தான் இப்போதைய சூழலில் பெண் அதிகாரிகளுக்கான ஊக்குவிப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதில் ஒரு முக்கியமான காரணத்தை சொல்லிக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெளியில் அக்காம அடித்து வேலை செய்கிறவங்க, சலூனில் வேலை பார்க்குறவங்க, பியூட்டி பார்லரில் வேலை பார்க்குறவங்க, ஹோம் சர்வீஸ் பண்ண போகிறவங்க, ஹோம் நர்சிங் பண்ண போகிறவங்க, பேபி கேரிங் பேபி சிட்டிங் போகிறவங்க எல்லாருமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது
இதுக்கு முன்னாடி 2023, 2022, 2024 பார்த்தீங்கன்னா புதிதாக சேர்ந்த அதிகாரிகளுக்கு முதலாவதாக பெண் அதிகாரிகளுக்கு கொடுத்த டாஸ்க் என்னென்னா இந்த சலூன்களில் போய் அதே மாதிரி வீடுகளுக்கு இந்த தலப் பண்ணுறது, ஹோம் சர்வீஸ் பண்ணுறவங்கள அவங்கள வச்சு வேலை வாங்குறது. வேலை வாங்குகிற அந்த சந்தர்ப்பத்திலேயே அவங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன, அக்காம சரியாக இருக்குதா, அவங்க வெளியில் வேலை செய்கிறதுக்கான சரியான ப்ரூஃப் இருக்குதா, இந்த மாதிரி எல்லா விடயங்களையும் அலசி ஆராய்ஞ்சு அந்தந்த இடத்துல வச்சு சலூனில் வச்சு நிறைய பேரை கைது பண்ணினாங்க. அதே மாதிரி ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி கைதுகள் நடந்தது. ஆனால் எதிர்வரும் நாட்களில் மறுபடியும் இதே ஊக்குவிப்பின் மூலம் மறுபடியும் அவங்கள தயார்படுத்துகிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வெளியில் வேலை செய்கிறவங்க, வெளியில் அக்கா மாடிச்சு வேலை செய்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மோக்கத் வேலைக்கு போகிறவங்க, பேபி சிட்டிங் போகிறவங்க, பேபி கேரிங்க்கு போகிறவங்க, அதே மாதிரி ஓல்டேஜ் கேர் போகிறவங்க, ஹோம் நர்சிங் போகிறவங்கலாம் ரொம்ப கவனம். ஏன்னா அவங்கள ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தான் உங்களை பற்றின மேலதிக டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத விசாரிப்பாங்க. அந்த விசாரணையில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வரும், கைது பண்ணப்பட்டால் நிச்சயமாக இந்த நாட்டை விட்டு நாடு கடத்தப்படுவீங்க அப்படின்றதையும் ஞாபகத்தில் வச்சு கவனமாக இருந்து வெளியில் வேலை பார்க்குறவங்க கவனமாக இருந்து வேலையை பார்த்துட்டு போங்க. என்னால் முடிந்தது அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போதைய சூழலில் கைது அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி சில கஃபீல்களும் அக்காமாவை கேன்சல் பண்ணி விடுறாங்க. அதால் நிறைய பேர் இப்போ வரைக்கும் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க இந்த வெளியில் வேலை பார்க்குறவங்க. அடுத்ததான் டிராஃபிக் சிக்னல் ஒன்று ஸ்பாயில் ஆகிருக்குது. அதாவது டிராஃபிக் சிக்னல் வேலை செய்யாமல் விட்டுருக்குது. உடனே டெலிவரி ஓட்டுநர் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய முயற்சியால் வீதியில் ஸ்ட்ரக்காகி இருந்த வண்டிகளை, டிராஃபிக் சிக்னல் இல்லாததால் எந்த வண்டியும் மூவ் ஆக முடியாமல் இருந்ததால் உடனே அவர் களத்தில் இறங்கி உடனே ஒவ்வொரு இடமா ஸ்டாப் பண்ணி போலீஸ் அதிகாரி செய்ய வேண்டிய வேலையை, டிராஃபிக் பேட்ரோல் போலீஸ் அதிகாரி செய்ய வேண்டிய வேலை அவர் நடு ரோட்டில் இறங்கி நின்று ஃபீல்டில் எல்லா வாகனங்களையும் கிளியர் பண்ணி ரோடை கிளியர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நல்ல விடயம், அப்ரிஷியேட், பாராட்டணும். ஆனால் சில நேரங்களில் நம்ம பண்ணினது அதிக பிரசங்கித்தனமான வேலையா, சட்டத்தை எப்படி நீ கையில் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில நேரங்களில் நம்ம மேலே கேஸ் பாயலாம். ஏன்னு சொல்லுங்கள், இப்போது இந்த வீடியோ பார்க்கும்போது உடனே இப்போ அந்த சட்ட திட்டங்கள் அதே மாதிரி இந்த உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த வீடியோ பார்க்கும்போது அப்போ போலீஸ்காரங்க எங்கே போனானுங்க, என்னது டிராஃபிக் போலீஸுக்கு செய்ய வேண்டிய வேலையை ஒரு டெலிவரி ஓட்டுநர் செய்கிறாரு, இது நம்மளுக்கு பெருத்த அவமானமே அப்படின்ற மாதிரி ஒரு பாணியில் அவங்க சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? போலீஸ் அதிகாரி பார்க்க வேண்டிய வேலையை குவைத்தில் சிலவங்க வந்து இந்த கலாய்ச்சி டைப் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, என்னப்பா போலீஸ் அதிகாரிகள் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் டெலிவரி ஓட்டுநர் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சும்மா கலாய்ச்சி ஒரு ரீபோஸ்ட்டையோ அல்லது ட்வீட்டையோ 4-5 பேர் கொஞ்சம் உயர் அந்தஸ்தில் இருக்கிறவங்க அடிச்சு விட்டாங்கன்னு வைங்க, சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அது மிகப்பெரிய ஒரு அசௌகரியமாக போகும், அதே மாதிரி அவமானமாக போகும். உடனே என்ன பண்ணுவாங்க, சம்மந்தப்பட்ட நபரை உடனடியாக கைது செய்யுங்க அப்படின்னு உத்தரவு போட்டு கைது செய்வாங்க. அட பாவிகளான, நல்லது செய்ய போய் கடைசியில் நம்மளத்துக்கு ஜெயிலில் போட்டாங்களே அப்படின்ற மாதிரி அந்த ஓட்டுநருக்கு எண்ணம் வரலாம். அதனால் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிறது நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்க. பல நாள் பிரார்த்தனை, பலருடைய எதிர்பார்ப்பு பிரார்த்தனையாக இருந்தது இஸ்ரேல் பலஸ்தீன் யுத்தம். இதோ தற்போது ஹமாஸ் இஸ்ரேலுடனான கூட்டு உடன்படிக்கை சீஸ்ஃபயரை அறிவிச்சிருக்கிறாங்க அமெரிக்கா. இதன் அடிப்படையில் 2 பக்கமும் பணைய கைதிகளை விடுவித்து யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க நேற்று இரவே. அல்ஹம்துலில்லாஹ். And the Secretary of State. Let's listen. Good afternoon. It's a very good afternoon because at long last I can announce a ceasefire and a hostage deal has been reached between Israel and Hamas. அதோட யமன் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் ஏதோ ஒரு புது வருடத்தை ஒரு பெருநாளை கொண்டாடுற மாதிரி பட்டாசு வெடித்து பலருமே பல பகுதிகளிலையுமே கொண்டாடி இருக்கிறாங்க இந்த ஹமாஸ் இஸ்ரேல் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரியே தொடர்ந்து நீடித்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே போல் செங்கடல் பிரச்சனையும் முடிவுக்கு வந்தால் யமனுடைய இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். எது எப்படியோ அமெரிக்கா நேரடியாக வந்து இந்த தலையீட்டில்
இந்த மாதிரி செயல்படுறதுக்கு காரணம் கலிஃபோர்னியா மற்றும் லாஸ் ஏஞ்சலஸ் பகுதிகளில் தற்போது நடந்திருக்கக்கூடிய பாதிப்புகளுடைய பாதிப்பாக கூட இருக்கலாம் இல்லையா? ஏன்னா இன்னைக்கு காசா எப்படி இருக்குதோ, பலஸ்தீனம் எப்படி இருக்குதோ, அதே நிலைமைக்கு லாஸ் ஏஞ்சலஸ் மாறி இருக்குது. இந்த வீடியோ காட்சிகளை பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் கூட இல்லை, ரெண்டும் தரைமட்டமாகி காணப்படுது. பல பில்லியன்களை இழந்திருக்கிறாங்க அமெரிக்கா. ஹாலிவுட் மற்றும் பல பிரபலங்களுடைய வீடுகள் என்ன தீக்கிரையாகி இருக்குது. பல அழுத்தங்கள், பல சாபக்கேடுகள், இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு பிறகாவது இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்களே. இன்ஷா அல்லாஹ் அதே போல் ஹமாஸாக இருக்கட்டும், இஸ்ரேல் ஆக்குபேஷன் ஆர்மியாக இருக்கட்டும், இதுக்கு பிறகாவது இந்த பிரச்சனைகளில் ஒவ்வொருத்தர் முரண்டு பிடிக்காமல் வேண்டுமென்றே தாக்குதல்களை நடத்தாமல் மக்களோட அனுசரித்து போகட்டும். இதுக்கு பிறகாவது யுத்தம் என்ற ஒன்று இந்த இஸ்ரேல் பலஸ்தீனில் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய நாட்டம் எதுவோ அதுதான். அதே போல் இஸ்ரேல் பலஸ்தீனுக்கான யுத்தம் உலக அழிவு வரை நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்ற கருத்துக்களும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இது எப்படியோ அப்பாவி மக்களின் உயிர்கள் பல பறிக்கப்பட்டு இருக்கின்ற இந்த சூழலில் இனிமேலாவது அந்த மண்ணில் சிந்தக்கூடிய இரத்தங்கள் குறையட்டும், அந்த மக்களுக்கும் நிம்மதியான சுபீட்சமான ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்தவனாக இன்ஷா அல்லாஹ் உங்களையும் பிரார்த்திக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து உறவுகளுக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.